Hello everyone, welcome to VINI'S HAIR CARE. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் புதுசா வளர்ற முடி எங்களுக்கு ரொம்ப மெலிசா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஹேர் புதுசா வளர்றது ரொம்ப தின்னா வளருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்ல ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். வீக்கான ஸ்கேல்பா இருந்தா முடி கண்டிப்பா தின்னா தான் வளரும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹேர் growth ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியம். ஸ்கேல்ப் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தாலே 90% ஆஃப் ஹேர் ப்ராப்ளம்ஸை நம்ம பிரிவென்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்கேல்பை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஹேர் மாஸ்க் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதை எப்படி ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சில மெத்தட்ஸும் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஸ்டெப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப் மசாஜ். நம்ம வெர்ஜின் கோகனட் ஆயில் யூஸ் பண்றது நல்லது. நான் த நேச்சுரல் வாஷோட வெர்ஜின் கோகனட் ஆயில் யூஸ் பண்றேன். நீங்க சேம் இதே ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்கிட்ட நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்டோட நேம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இருக்கிறதால கோகனட் ஆயில் வைக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நார்மலான கோகனட் ஆயிலை விட இந்த மாதிரி வெர்ஜின் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது டேண்ட்ரஃபை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இந்த கோகனட் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டிஃபிஷியலான எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது. செகண்ட் பேபிஸ்க்கெல்லாம் மசாஜ் பண்ணுறதுக்கும் இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம். போத் ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுத்துக்குமே வெர்ஜின் கோகனட் ஆயில் ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு பவுலில் நான் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணி ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். எப்பவும் போல் முடியை 2ஆக பிரித்து சிக்கு இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கோகனட் ஆயிலில் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா முடியிலையும் அப்ளை பண்ணுங்கள். எப்பவுமே ஸ்கேல்பில் நம்ம எண்ணெய் வைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரித்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஆயில் கம்ப்ளீட்டாக படும். இப்போ இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர்லேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மறக்காமல் முடியோட எண்ட்லேயும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம்க்குலாம் இது ரொம்பவே நல்லது. கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் ஸ்கேல்ப்புக்கு. இப்போ 5 மினிட்ஸ் ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10லேருந்து 15 ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட்ஸில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். புதுசாக வளர்கிற முடி ரொம்ப திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ஆல்மண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா முடியை ரொம்ப சாஃப்டாக சில்கியாக ஷைனியாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் அரை மூடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கோகனட் மில்க் எடுக்கிறதுக்காக. கோகனட் மில்கில் லாரிக் ஆசிட் அதிக அளவில் இருக்குது. இது நிறைய ஹேர் டேமேஜை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச சாதம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நம்மளோட ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு முடி அதிகமாக சிக்காகிடும். அதனால் ஹேர் பிரேக்கேஜ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டேமேஜ்டு ஹேருக்கெல்லாம் மில்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் எடுக்கிறதுக்கு நான் சாதம் வடித்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணுறப்ப நிறையவே ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா வெர்ஜின் கோகனட் ஆயில். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மண்ட்ஸ் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். பவுடர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். கரிஞ்சிடக்கூடாது, பார்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆல்மண்ட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம ஆட் பண்ணி இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊறுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை ஊற வச்சாச்சு. இந்த ஆல்மண்ட்ஸ் ஊறுற டைமில் நம்ம கோகனட் மில்க் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கோகனட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஒயிட் ரைஸையும் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். செகண்ட் டைம் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ரைஸ் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைம் இதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி திரும்பவும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி தேங்காய் பாலை தனியாக எடுத்துப்போம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கிட்ட நின்று கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா இது ரொம்ப அடி பிடிச்சிடும். கோகனட் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க இந்த ஆல்மண்ட் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமையாக தேங்காய் பால் திக்காகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் திக்காகும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மேலே வந்து ஆடை லைட்டாக படிகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கான ஒரு பேஸ்ட்டாக வரும்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா போதும், அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஹேர் மாஸ்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க ஆயிலை வந்து ஸ்கேல்ப் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். திரும்பவும் முடியல சிக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். மெயினாக இந்த ஹேர் மாஸ்க்கை நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோகனட் மில்க், ஆல்மண்ட் இதெல்லாம் வந்து நம்மளோட ஹேரை ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்டை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஹேரில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான லுக் வந்து வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்கேல்ப்பில் இருந்து எண்டு வரைக்கும் முடியல கம்ப்ளீட்டாக இதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கவங்க, ஹேர் பிரேக்கேஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எண்ட்லேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஸ்கேல்ப்பை ஒரு 5 மினிட்ஸ் திரும்பவும் மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஷவர் கேப்போ இல்லை பிளாஸ்டிக் பேக் போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இதை அப்படியே விட்டுடலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெர்பல் ஷாம்பூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மெத்தட்க்கு ஹெர்பல் ஷாம்பூ தான் நல்லாவே சூட் ஆகும். ஸோ ஹெர்பல் ஷாம்பூவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த நேச்சுரல் வாஷோட ஹெர்பல் ஷாம்பூ தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ ஷாம்பு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஷாம்புல அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஷாம்புலையுமே சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அதில் எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம எப்போவுமே ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஷாம்பு வந்து எஃபெக்டிவாக எப்படி டைல்யூட் பண்ணணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து மோஸ்ட்லி ஆலோவேரா ஜெல், ஹைபிஸ்கஸ், அப்புறம் கிளிசரின் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி ஷாம்பு டைல்யூட் பண்ணுவோம். இதில் நான் வெறும் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஷாம்புலே எல்லா இன்க்ரீடியன்ஸும் கண்டெயின் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல், ஹைபிஸ்கஸ், ஆம்லா, அதுக்கப்புறம் நீம், இந்த மாதிரி எல்லாத்தோட எக்ஸ்ட்ராக்டும் இதில் இருக்குது. கிளிசரனும் இதில் இருக்குது. ஸோ நம்ம டைல்யூட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதிலே ஆட் ஆகிருக்கிறதால நான் வெறும் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் முடிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டீடாங்கிளிங் சீரம். இதை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
முக்கியமாக நம்ம முடி வந்து அதிகமாக சிக்காகாமல் இருந்தாலே முடி உடையிறது, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே இந்த ஃபைனல் ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நேச்சுரல் வாஷோட ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஏன் ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாம்பு ஆகட்டும் கண்டிஷனர் ஆகட்டும் சேம் ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்ப எஃபெக்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த டீடாங்கிளிங் சீரமை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா சீரம் வந்து நம்ம ரெகுலராக அதிக அளவில் யூஸ் பண்ணோன்னா நம்ம நேச்சுரலான ஹேர் கலரை அது டிம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஹேர் சீரமில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே கருஞ்சீரகம் வந்து நம்மளோட ஹேரை ரொம்ப பிளாக்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சீரமில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க முக்கியமான ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில், பனானா ஆயில், அதுக்கப்புறம் ஃபெனுக்ரிக் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில். ஹேரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லா ஆயிலும் இதில் இருக்கிறதால இந்த ஹேர் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் சீரமும் பார்த்தீங்கன்னா பேரபன் ஃப்ரீ தான். ஸோ வந்து நம்ம தைரியமாக அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து முடி இந்த அளவுக்கு ஈரமாக இருக்கிறப்ப ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ஹேர் சீரம் எடுத்துக்கோங்க. ஈரமாக இருக்கப்ப ஹேர் சீரம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா காயிறப்ப முடி வந்து சிக்கு இல்லாமல் காயும். நம்ம முடி ஈரமாக இருக்கும் பொழுதே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம முடியை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் முடி வந்து ஒரு சிக்கும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண இந்த எல்லா மெத்தட்ஸோட எஃபெக்டிவும் நமக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறப்பவே நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகிடும். இந்த மாஸ்க் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாஸ்க் வந்து ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்காக இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை 2 weeks ஒன்ஸ் அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தவிர நான் வேற ஏதாவது வீடியோ பண்ணணும் இல்லை பர்சனலாக ஏதாவது கேட்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.